இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சும் ஏன் வரும்னு சொல்லல? அவங்க தான் கேட்டாங்கல்ல, சாரா உள்ள இருக்காளான்னு. ஆமா, அவளை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா கிட்ட நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்ட. தானா ஒரு சான்ஸ் வந்தா அப்பையும் சொல்ல மாட்ட. அப்புறம் எப்படி வரும் நீ இந்த நிச்சயத்தை நிறுத்துவ? இப்ப நான் உண்மையை சொல்லியிருந்தா எங்க அம்மா அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிகிற மாதிரி ஆயிருக்கும். அந்த அவமானத்துல எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும். எனக்கு நீயும் முக்கியம், எங்க அம்மாவும் முக்கியம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரி, அம்மா கிட்ட சொல்லதான் உனக்கு பயம். வெண்ணிலா கிட்ட சொல்றதுல என்ன உனக்கு தயக்கம்? அவ படிச்சவ தானே, அவகிட்ட நம்ம லவ் பத்தி சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீ இப்ப அவளை தனியா கூட்டிட்டு வந்து சொல்லு. என்ன வரும்னு யோசிக்கிற? இல்ல சாரா, அவகிட்ட பேசினா பிரச்சனை பெருசாயிடும். வேற ஏதாவது தான் யோசிக்கணும். எப்போ உன் நிச்சயம் முடிஞ்சு இந்த கல்யாணமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா சொல்லுவேன். ஏன் வரும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? ஏய், ஏன் சார் அப்படி எல்லாம் பேசுற? சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. இது என் கழுத்துல கட்டிட்டு போய் உங்க அம்மா சொல்ற பொண்ண நிச்சயம் பண்ணு. சாரா? ஆமா வருண், இந்த தாலியை இப்பவே என் கழுத்துல கட்டு. அப்புறம் வெண்ணிலா கூட உங்க அம்மா இஷ்டப்படி நிச்சயம் பண்ணிக்கோ. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் விஷயத்த சொல்லி உங்க அம்மாவை சமாளிக்கலாம். தாலியை கட்டு. கட்டு வருண்.